இந்த கஸ்டமர் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பிகாஸ் இந்த கஸ்டமர் அவ்ளோ ஒரு ஸ்வீட். இவங்க நேம் வனஜா. ஹோசூர்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் YouTubeல பார்த்து ஒரு வாட்ச் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி, இது இப்போ அவைலபிளா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சேம் கலர்ல ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ சேம் வாட்ச் அதே மாடல்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ப்ளூ கலர் பீட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில சனா அப்படிங்கிற நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சாமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்ன டிஃப்ரெண்ட்டான ஐடியாவோட வாட்ச் பிரேஸ்லெட் தான் இது. இதுக்கு என்ன கலர் வைக்கிறதுன்னு அவ்ளோ ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தோம். பட் லாஸ்ட்டா அவங்க பியர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜும் அனுப்பி, இதே மாதிரி பியர்ஸ் யூஸ் பண்ணி சென்டர்ல வந்து ஒயிட் கிராக்கிள் வச்சிருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. சார்ம் மட்டும் என்ன சூஸ் பண்ண சொல்ட்டாங்க. ஸோ அதுக்கு ஆப்ட்டா நான் லக்ஷ்மி சார்ம் வந்து சூஸ் பண்ணிட்டேன். எங்க டாட்டரோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க டாட்டர் வியர் பண்ற மாதிரி பர்பிள் கலர்ல இந்த கியூட் பிரேஸ்லெட் குடுத்தாச்சு. ஒரு 5 மினிட் கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஸோ அவங்க டக்கு டக்குன்னு அவங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா வேணுமோ, அதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜும் அவங்களே ஷேர் பண்ணி, ஸோ இந்த கலருக்கு பதிலா இந்த கலர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க அவ்ளோ டீட்டெயில் அண்ட் கிளியரா ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. இது பெர்ஃபெக்ட் டைமிங்ல கரெக்ட்டா அவங்க பர்த்டேக்கு முன்னாடியே வந்து போய் ரீச் ஆயிருச்சு. அன்எக்ஸ்பெக்டடான ரிவ்யூவ அவங்க குடுத்திருந்தாங்க. எனக்கு சைஸ் தான் ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. லூஸா எதுவும் இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. பட் ஃபைனலா சைஸ் எல்லாமே அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ குடுத்துருந்தாங்க. எனக்கு அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க் யூ மேம் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.